guys, welcome to Genie Math Zone. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th Maths exercise 3.1ல second sum. Discuss the nature of solution of the following system of equationsனு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி வர்ற ஆன்சர் என்ன நேச்சரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 6th-லேருந்து 12th வரையும் மேக்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி வாங்க சம்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா 3 நேச்சர் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன் அண்ட் ஒன்லி ஒன் சொல்யூஷன், அதாவது யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, சரி, இப்போ இதை சால்வ் பண்ணி வர்ற ஆன்சர்ஸ் வந்து எந்த நேச்சரில் வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே கொஸ்டின் தான் எழுதுவோம் இல்லையா. சொல்யூஷன் போட்டு x + 2y - z = 6, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் -3x - 2y + 5z = -12. ஓகேங்களா, இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x - 2z = 3, இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபஸ்ட் இது ரெண்டையும் ஒயில் இருக்கிறது கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனோட நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டேரெக்டாக இங்கே பாருங்கள், +2y இங்கே -2y, ஸோ டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறேன்னா ஆட் 1 and 2, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷனே ஆட் பண்ண போகிறேன். x + 2y - z = 6 -3x - 2y + 5z = -12. ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 2y 2y கேன்சல் ஆகிடும். இங்கே -2x + 4z = இங்கே என்ன வரும், -6ன்னு வரும். ஓகேங்களா, ஓகே. இப்போது இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ல் இருக்கா. அப்போது நான் இதை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். -2x + 4z -6 = இது ஃபோர்த் ஈக்குவேஷன் டிவைடட் பை 2. ஃபோர்த் ஈக்குவேஷனை டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா -x + 2z = -3ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷன். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, சரி, இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் இதை ஈக்குவேஷனாக வேண்டாம். ஓகே, இப்போ பாருங்கள், x - 2z = 3 -x + 2z = -3. ஓகேவா, இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஆட் 3 and 4. ஓகேவா, ஓகே. தேர்ட் ஈக்குவேஷன் x - 2z = 3 -x + 2z = -3. ஓகேவா, ஆட் பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுது. 0 + 0 = 0. இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம், therefore it has infinitely many solutions. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம்.